Hey guys, welcome back to another lecture of the Optimal Trade Entry episode 3. So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் இருக்கிற ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ்லேயே இந்த ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் இந்த ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Okay, optimal trade entry is the institutional retracement zone where price returns in the premium or discount zone area before continuing in the expected direction. Okay. மோஸ்ட்டாக ஒரு மார்க்கெட் ஒரு எக்ஸ்பான்ஷன் போயிடுச்சுன்னா அதில் ரீட்ரேஸ்மெண்ட் எந்த இடத்துல ஆகும்னு சொல்லிட்டு அதில் நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஷன் ட்ரேட்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது அதிகம். ஏன்னா ரிவர்சல் ட்ரேட்ஸில் நம்மளுக்கு தெரியும், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம ஐஎஃப்ஜி பார்த்து எடுக்கிறது ஒரு ரிவர்சல் ஜோன் ஈஸியாக எடுத்துடலாம். பட் கண்டினியூஷன் ட்ரேட்ஸில் எந்த இடத்துல கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும். கரெக்ட். ஸோ இதுக்கு இருக்கிற கோர் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிற நம்ம 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த ஓடிஎம் மாடல்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓகே, த ட்ரேட் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு ஹை டைம் ஃப்ரேமில் என்ன பயாஸ் இருக்குது, நம்மளுக்கு செல் கண்டினியூஷனில் இருக்கா இல்லை பை கண்டினியூஷனில் இருக்கா இல்லை இருக்கிற ஜோன்ஸ் ப்ரீமியமில் இருக்க டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ட்ரி ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஒரு அதாவது இந்த ஓடிஏ லெவல்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபிபனாச்சியோட சேர்ந்தது. ஓகே, ஸோ அந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு எக்ஸிட் அண்ட் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டடாகவே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ எந்த ஸ்விங்ஸ்லேருந்து எந்த ஸ்விங் வரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், கன்ஃபர்மேஷன் தாராளமாக இருக்கும். ஸோ ஓடிஏ ஒரு கான்ஃப்ளூன்ஸாக தான் எடுத்துக்கணும். அதுவே ஒரு மெயின் சிக்னலாக எல்லா ஸ்விங்ஸ்லையும் மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, ஸோ இந்த ஸ்விங்லேருந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பான்ஷன் ஆகிடுச்சு, நம்ம இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு பார்க்கக்கூடாது. ஸோ ஓடிஏக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஓடிஏ செட்டப்பில் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஓகே, ட்ரேட் எக்ஸிக்யூஷனுக்கு பார்க்க வேண்டிய 3 குறிக்கோள். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட செட்டப் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் புல்லிஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் பிஓஐயில் டார்கெட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஸ்விங்ஸ் ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை வரையும் வச்சு, ஸோ உங்களோட எக்ஸ்பான்ஷன் அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் 62லேருந்து 79% இருக்கிற ஓடிஎஸ் ஜோன்ஸில் சிஎஸ்டி, எஃப்இஜி, ஐஎஃப்இஜியில் உங்களோட என்ட்ரி இருக்கணும், டார்கெட்டிங் த பை சைட் லிக்விடிட்டி. ஓகே, இதுவே உங்களோட செட்டப் பியரிஷ்க்கு இருந்துச்சுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு பியரிஷ் பயாஸாக இருக்கணும். அண்ட் தென் உங்களோட செட்டப் டேப் ஆகிற இடம் பிஓஐயாக இருக்கணும். டேப் ஆகிற இடத்துல இருந்து ஹையிலேருந்து லோ வரையும் ஃபிபனாச்சியை ட்ராப் பண்ணி உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் 62லேருந்து 79% வரையும் ஓடிஎஸ் ஜோன்ஸில் இருக்கணும். சிஎஸ்டி, எஃப்இஜி, ஐஎஃப்இஜியில் உங்களோட என்ட்ரி இருக்கணும். அண்ட் தென் டார்கெட் த செல் சைட் லிக்விடிட்டி. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ஒன்லி 1.5 ஆர் 1% per ட்ரேட். ஓகேவா, உங்களுக்கு லோ குவாலிட்டியாக அந்த இடத்துல செட்டப் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. குவாலிட்டியாக இருக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கணும்னு முக்கியம் கிடையாது, அதை எப்போவுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஓடிஏ ட்ரேட் ஒர்க்கோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். எல்லா மாடல் சீரீஸ்லேயும் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ், ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ், ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். இது கேட்டு உங்களுக்கு அழுத்து போகலாம், ஆனால் இது இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ ஐடென்டிஃபை த டீலிங் ரேஞ்ச். டீலிங் ரேஞ்ச்னால் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் கண்டினியூ பண்ணுது, ப்ராப்பரான ஹை டு லோ இல்லை லோ டு ஹை ஸ்விங்ஸ் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஃபிபனாச்சியை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ண ஜோனோட சேர்ந்து மார்க் த ஓடிஏ ஜோன்ஸ், அதாவது இந்த 0.62வும் 0.79ம் அண்ட் தென் 0.705 இருக்கிற இந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கிற இந்த நம்பர்ஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஜோன்ஸில் உங்களுக்கு சிஐஎஸ்டி, எஃப்இஜிஸ், ஐஎஃப்இஜிஸ், பிரேக்கர் பிளாக் ஆர் மிட்டிகேஷன்ஸ் பிளாக் இந்த மாதிரி ஜோன்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும், ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே எடுக்கலாம். இல்லை அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தாண்டி நான் மேலே இன்னும் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சிஎஸ்டிலே எடுக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது மினிமம் 1:2 வரையும் உங்களுக்கு 1:2 வரையும் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நியராக எந்த லிக்விடிட்டி இருக்கோ அந்த லிக்விடிட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஓடிஏ மாடல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு லோ கிரியேட் பண்ணி ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மார்க்கெட்
நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஜோனில் டேப் ஆகி ஒரு பர்டிகுலர் ஜோனில் டேப் ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஓடிஏ செட்டப் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடு எடுத்துக்கலாம். கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு ட்ரேட் எடுக்க வேண்டிய 2 ஜோன் எதுனா, ஒன்று 62 அண்ட் தென் வந்து 0.705. ஓகேவா. இந்த 2 ஜோன்ஸ் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா மேஜரான ஜோன்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற இந்த ஜோன்ஸில் பட்டுச்சுன்னா இது கோல்டன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பட்டுச்சுன்னா ரொம்ப வந்து ஆப்டிமல் ப்ரைம் என்ட்ரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஏரியா. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிடிஆர்ஏ சப்போர்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து எஃப்இஜிஸ் பிரேக்கர் பிளாக்கிங் எல்லாம் அலைங்க ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்தே நம்ம என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் நியராக வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஸ்எல் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸில் இருக்கும்போது. ஓகே. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து 2 விஷயமா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்க்குறது வந்து நீங்கள் கண்டினியூஷன் பார்க்குறது. ஓகே. ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுது, கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்விங்ஸ்லேருந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் எடுக்கிற ஒரு ஜோன். ஸோ இதுவே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீ லெவலில் டாப் ஆகி கீழே வந்து எம்எஸ்எஸ் கொடுத்து அந்த இடத்துல பொட்டென்ஷியலாக செல் ஆயிடுச்சு, நீங்கள் எடுக்க முடியாமல் செல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்காண்டி ஓடிஏ யூஸ் பண்ணுறீங்க. ஓடிஏ யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸில் ஐஎஃப்இஸ் அந்த எஃப்இஜிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணி கீழே கொடுக்கும்போது ஒரு சின்ன சிஎஸ்டியில் எடுக்கலாம். இல்லை டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எடுத்து உங்களோட எஸ்எல் வந்து நியராக இருக்கிற இன்வாலிடேஷன்ஸ் லோன்ஸில் வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ அது வரையும் வச்சுட்டு TP1 TP2 TP3 வரையும் உங்களோட என்ன பண்ணியிருக்கலாம், உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ராபபிலிட்டி பொறுத்து. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் மோஸ்ட்டாக இந்த ஓடிஏ செட்டப்ஸ் நான் யூஸ் பண்ணது வந்து நியூயார்க்கோட ஏஎம் செஷனில், லண்டனில் யூஸ் பண்ணியிருக்கேன், பிஎம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு வால்டேலிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுக்கல. லண்டனில் மோஸ்ட்டாக கொடுத்துருக்கு. பட் வந்து எனக்கு இப்போ லண்டனில் நான் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணனால உங்களையும் நான் எல்லா இடத்துலையும் வந்து ட்ரேட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு மாடல் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ணாப்பண்ணான்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நியூயார்க் செஷன் மட்டும் நான் சொல்லித்தரப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது, ஒரு பிஓஐ இருக்குது. ஸோ பிஓஐ வந்து என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக லோவை வந்து ஸ்வீப் பண்ண முடியல. இதுக்கு கீழே லோ ஸ்வீப் பண்ணாதான் இது ஐஎஃப்இஜி. ஸோ அது நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணாதனால 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது எஃப்இஜியாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து டேப் பண்ணி லண்டனோட லோவை இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது ரிவர்சல் சைன். ஸோ ரிவர்சல் சைன் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரேடியாக புல்லிஷ் கொடுத்துருச்சு. நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வரப்போகுதுன்னு தெரில. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஓடிஏ வந்து நான் வரைகிறேன். இங்கே ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை வரையும் மார்க்கெட் இங்கேருந்து வரைஞ்சி நான் சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குது, பிரேக்கர் பிளாக் இருக்குது, இம்பேலன்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே மீட் பண்ணி உங்களுக்கு சிஎஸ்டியோட கொடுத்தா மட்டும்தான் இந்த என்ட்ரி வேலிட். ஓகே. உங்களுக்கு கொடுத்த உடனே அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துல ரிவர்சல் சைன் கொடுத்து மேலே இருக்கிற ஏரியாவை எம்எஸ்எஸ் பயங்கரமாக கொடுத்து அதுலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிற என்ட்ரி தான் உங்களுக்கு வேலிட். ஓகே. எதுக்கு இந்த மார்க்கெட்டிங்கே இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் த ஓடிஏ இங்கே இருக்குது. ஓகே. இந்த ப்ரைம் என்ட்ரிஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது, ப்ரீவியஸாக இருக்கிற அந்த பர்டிகுலர் பிடிஆர்எஸ் எல்லாம் டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகுது. பிகாஸ் ஃபேர் வேல்யூ கேப் நான் எப்பவுமே சொல்லிப்பேன், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் விட்டுச்சுன்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டோட எஸ்எல் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த 0.79லையும் எஸ்எல் வச்சேன்னா இது கீழே எந்த பிடிஆர்எஸும் கிடையாது. அது தென் வந்து பிரேக்கர் பிளாக்கோட எண்ட் ஜோனே வந்து 0.705லேயே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எஸ்எல் வச்சுருந்தா கூட கொஞ்சம் ரிஸ்க்கு, பட் என்ன தான் இருந்தாலும் அடிச்சிருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச இது பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பார்த்திங்கன்னா 1:2 வரையும் கிடச்சிருக்கு. ஓகே. தென் இதுலேயே வந்து நம்மளுக்கு இஆர்எல் படி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அண்ட் தென் 9 o'clock வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் 9 o'clockோட என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ பை ஆக போதா செல் ஆக போதான்னு ஒரு டிட்டர்மெண்ட்டில் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் மார்க்கெட்டோட ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு எஃப்இஜியை வந்து மார்க்கெட் 9 o'clock தான் வந்து ஐஎஃப்இஜி ஆக்கிடுச்சு. அப்போ அந்த ஜோன் என்னவாக இருக்கும்னா ரீட்ரேசபிள் ஜோனாக இருக்கும். அந்த ஜோன் நம்மளுக்கு ரீட்ரேசபிளாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் போயிட்டு ஒரு 5 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்லேயோ மோஸ்ட்டாக வந்து ஓடிஏ செட்டப்ஸ் வந்து நீங்கள் 5 மினிட்க்கு 3 மினிட் அண்ட் 15 மினிட்ல 3 டைம் ஃப்ரேம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 9:45 வரையும் லோவில் வைக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்விங்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன்
ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கு. எக்ஸ்பான்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக 9:30 வந்து ஒரு லிக்விடிட்டி ஜீரோ ஸ்விங்ஸ் நடந்திருக்கு. டர்ட்டில் சூப் நடந்தோடனே நான் ஒன்று ட்ரேட் எடுத்திருந்தேன்னா இங்கேயே எடுத்திருக்கணும். பட் அதை நான் மிஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறேன், ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நம்மளோட பாயிண்ட் எங்கே ட்ரிகர் ஆகுதுன்னா 0.705 வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலி என்ன பாயிண்ட்டு, ஓடிஓவோட கோல்டன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைமர் என்ட்ரியில் நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னது ஒரு நல்ல இம்பேலன்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இம்பேலன்ஸ் வரை வைக்கிறேன். இந்த இம்பேலன்ஸோட ஹையில் இருக்கிற அந்த கேண்டிலோட ஹையில் வந்து என்னோட எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நியராக இருக்கிற என்னோட லோலேயே வந்து என்ன பண்ணுறேன், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா லஞ்சில் கிட்ட வரையும் வந்துட்டு ஏமாற்றிட்டான். பட் எனிவே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணதில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டேப் பண்ணிடுச்சு நம்மளோட டிபி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வந்து நீங்கள் இஆர்எல் டு ஐஆர்எல் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பிஓஎஸ் வச்சு நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரேட்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இன்னொரு ஐஆர்எல், அதாவது ஐஆர்எல்லை பட்டுட்டும் திருப்பி ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் போகலாம். நான் இன்னொரு வேரியேஷனும் சொல்லியிருக்கேன், இஆர்எல் டு இன்னொரு இஆர்எலும் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக லோ டைம் ஃப்ரேம் பயாஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் தான். டர்ட்டில் சூப் பார்க்குறீங்க, எம்எஸ்எஸ் பார்க்குறீங்க, இம்பேலன்ஸ் பார்க்குறீங்க, ட்ரேடு வந்து கண்டினியூஷன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. கண்டினியூஷன் ஆக போகிற ட்ரேடு கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க தான் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிபியை வந்து அது ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் வச்சு அந்த லோவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிபியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். இந்த சேம் சினாரியோ ஃபார் த திருப்பி ஒரு பிஓஐ மட்டும் வச்சு திருப்பி இஆர்எல் வந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த பிஓஐ வந்து நம்மளுக்கு ஐஆர்எல்லாம் நம்மளுக்கு வந்து இதாகுது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு லோவை எடுத்துருச்சு. அந்த லோவை எடுத்தது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் என்ன பண்ணுது, லண்டனில் மேலே க்ரியேட் பண்ணுது. ஓகே, லண்டனில் மேலே க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் லண்டனோட லோ வந்து இன்டர்னலாக 7 வந்து டேப் பண்ணுது. அதாவது 7 வந்து எடுக்குது. ஓகேவா? ஸோ எடுத்ததுனால தான் உங்களுக்கு இயர்லி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன கன்ஃபர்மேஷன்னா, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இந்த ஏரியா. ஓகே, மார்க்கெட் கரெக்டாக டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு மேலே என்ன பண்ணிடுச்சு, ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பை கொடுத்துருக்கு. தெரியுதா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் என்ன பண்ணிடுச்சு, பை சினாரியோ ஸ்டார்ட். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு லிக்விடிட்டி டர்ட்டில் சூப்பும் நடந்துருச்சு, எம்எஸ்எஸும் நடந்துருச்சு, நம்மளுக்கு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியும் போட்டுட்டோம், ரீட்ரேஸ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, 0.705 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம ஒன்றும் நியராக இருக்கிற பிடிஆர்ஐஸ் அதுக்கு எங்கே அலைன்மெண்ட் ஆகுதோ அந்த பிடிஆர்ஐவை நம்ம டார்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டைமும் வந்து இந்த 0.05 வந்து டேப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து 0.02 அதாவது 0.62 வந்து நிறைய தடவை டேப் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற இந்த பிரேக்கர் பிளாக் மிடில் வந்து நான் வச்சுட்டேன் பாயிண்ட்டை. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் 1:2க்கு மேலே வச்சுருந்தேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த நியராக இருக்கிற எஃப்இஜிஸ் இம்பேலன்ஸஸ் இருந்துச்சு. அந்த இம்பேலன்ஸ் கூட ஒரு லிக்விடிட்டி இருந்ததுனால மார்க்கெட் கண்டிப்பாக இது வந்து ட்ரான் லிக்விடிட்டி எனக்கு. ஸோ அந்த ட்ரான் லிக்விடிட்டி வரை வச்சா மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஒரு 2-3 கேண்டில்லே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 15 மினிட்டோட டைம் ஃப்ரேம்ஸு, இது 1 ஹவரோட டைம் ஃப்ரேம்ஸு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி பொறுத்த வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் இது இங்கேருந்து டேப் பண்ணிட்டு முன்னாடியே போகிறது, 0.5 டேப் பண்ணிட்டு முன்னாடியே போகிறது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். பார்த்துக்கோ. ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் க்ரியேட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லேயே நம்ம அனலைஸ் பண்ணலாமான்னா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் தேவைன்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போகுது. ஓகே, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போகுது. ஸோ 8 மேலே இருக்குது, 9 இந்த பர்டிகுலர் செஷனில் நம்மளுக்கு டேப் பண்ணும்போது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஹையரான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்த வெயிட் பண்ணுறீங்க, இந்த இடத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற எஃபிஜிஸ்லாம் நீங்கள் விட்டுறீங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கரெக்டாக வருது, டேப் பண்ணுது. தெரியுதா? இந்த கரெக்டாக வருது, டேப் பண்ணுது. ஸோ 1 ஹவரில் இவ்வளோ எஃபிஜிஸ் கண்டுக்காமல் இந்த பர்டிகுலர் சாப்பியான எஃபிஜிஸ் ஏன்டா டேப் பண்ணுதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க.
பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டேப் பண்ணதுக்கப்புறம் 9 o'clock வந்து 10 o'clockல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஸோ இந்த 10 o'clock டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். 5 minute போயிடலாம். ஸோ 5 minute போகும்போது உங்களுக்கு இன்னும் வந்து என்ன இருக்குன்னா, டைம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபார் மோர் கான்ஃப்ளூன்ஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எம்டிஸ் பார்க்கணும். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிஸ் வந்து கரெக்டாக இங்கே இருந்து இங்கே வரையும் நடந்திருக்கு. இங்கே இருந்து இங்கே நடந்திருக்கு. இது எல்லாமே பிஓஇக்குள்ளே நடக்குது, அதான் விஷயம். ஓகே, அதனால் மோர் கான்ஃப்ளூன்ஸ் இருக்கும். ஓகே, இங்கேருந்து இங்கே நடக்குது. ஸோ ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியும் உங்களுக்கு இங்கேருந்து எங்கே நடந்திருக்கு, இங்கேருந்து இங்கே நடந்திருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இந்த ஜோன்ஸ்லேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து பயாஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ கரெக்டாக டைம் ஓட்டுற இன்னும் கொஞ்சம். ஸோ ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி பிளேஸ். அதாவது இந்த இந்த இடம் தான். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ரீட்ரேஸ் பண்ணுற இதுதான் என்ட்ரி பிளேஸ். ஸோ எஸ்எம்டி கொடுக்குற ஒரு கேண்டில் நான் சொல்லியிருப்பேன், இட்ஸ் மோஸ்ட்லி ஒர்க்ஸ் ஆன் லைக் ஆர்பி ரிஜெக்ஷன் பிளாக்காக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஒரு எஸ்எம்டிஸ் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகும், ரிஜெக்ஷன் பிளாக்காக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரேட் இவ்வளோ தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மோர் கான்ஃப்ளூன்ஸ் பார்க்கணுன்னா உங்களோட ஓடிஏ செட்டப். ஸோ உங்களோட ஓடிஏ செட்டப் எங்கே இருக்குது, 0.705 இருக்கா. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணாது, திருப்பி இந்த லோவை எடுக்க வராது. ஸோ உங்களோட டார்கெட் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையாக இருக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த -0.5 இருக்கலாம். ஸோ 1:3 வரையும் டார்கெட் வைக்கிறீங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓ, சிம்பிள். ஸோ இப்படி தான் ஓடிஏ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக நீங்கள் எடுத்த இடமும் நம்மளுக்கு நியராக இருக்கிற அடுத்த மேக்ரோ செஷன். ஓகே, அடுத்த மேக்ரோ செஷன் கிட்ட தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திருப்பி உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் போயிடுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் கரெக்டாக வந்து நான் 9 o'clock ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, 9 o'clock இப்போ இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி 8 o'clock எடுத்திருக்கு. நம்மளுக்கு தேவை மேஜராக ஏதாவது எஸ்எம்டிஸ் இருக்கான்னு. மேஜராக எந்த எஸ்எம்டிஸுமே கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டிஸ் இருக்குது. சரிதா, இதுக்கு மேலே இருக்குது, ஒய்எம்மோட இருக்குது. அப்போது இந்த எஃப்இஜி வந்து அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஸ்ட்ராங்காக செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த எஃப்இஜி இந்த ஐஎஃப்இஜியில் பட்டுட்டு என்ன பண்ண போகுது, பிஓயில் பட்டுட்டு ஸ்ட்ராங்காக செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். எது வரை செல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று நியராக இருக்கிற இங்கே இருக்கிற நியூ வீக் ஓப்பன் கேப் வரையும் என்ன பண்ணும், மார்க்கெட் திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். பின்னாடி இருக்கிற பிடிஆர்ஏஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்செக்யூரிட்டி இருக்குது. ஸோ உங்களோட ஆன்டிசிபேஷன் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்டிசிபேட் வந்து இந்த இடத்துக்கு வந்து இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 5 minute போயிடலாம். ஸோ 5 minute பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அக்ரெஷனாக உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, 5 minute உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. தெரியுதா, நல்ல ஒரு அக்ரெஷனாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நல்ல எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் ஓட்டலாம். நம்மளுக்கு தேவை ஒரு இடத்துலேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து என்ட்ரி எடுப்போம், அவ்வளோதான். ஓகே, இந்த இடம் தான். ஸோ இதுதான் 9:50 9:30 வந்த எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்விங் பாயிண்ட்ஸ் எங்கே பார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் காமிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ 1 minute மார்க்கெட் நம்மளுக்கு இங்கே நின்றுருக்கு. யார் இங்கே நின்றுருக்கு, 9:55 நின்றுருக்கு. ஸோ 9:55 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய என்ட்ரி எங்கே டேப் ஆகிருக்கு, நியராக 0.705 கிட்ட வரையும் டேப் பண்ணியிருக்கு. அப்போ நான் ட்ரேட் எங்கே எடுக்கணும், இங்கே எடுத்தீங்கன்னா உங்களோட எஸ்எல் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும்.
அதுவே நீங்க வந்து வெயிட் பண்ணி இதுக்கு கீழ நல்லா பாடி க்ளோஸ் வைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஓகே. பாடி க்ளோஸ் வைக்கல. பாடி க்ளோஸ் வைக்குது. ஓகே. இந்த பாடி க்ளோஸ் வைக்கும்போதே உங்களோட என்ட்ரி என்னவாயிரணும்? என்ட்ரி ஆயிரணும். அப்போ உங்களோட எஸ்எல் இங்க இருக்கலாம். ஒண்ணு நீங்க இதுக்கு மேல எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா, 62வ டார்கெட் பண்ணலாம். 62வ டார்கெட் பண்ணி 3 மினிட்ல இருக்கிற எஃப்யூஜிஸ்க்கு மேல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ வந்து வைக்கலாம். தெரியுதா? இப்படி வைக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இங்க டார்கெட் பண்ணி இப்படி வைக்கலாம். உங்களுக்கு 2 என்ட்ரீஸ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு மொத்தம் எத்தன என்ட்ரீஸ் இருக்கு? 2 என்ட்ரீஸ் இருக்கு. ஸோ, அதனால இப்போ 1 மினிட் போயிடலாம். ஸோ 1 மினிட்ல வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கரெக்ட்டா அந்த ஐஎஃப்ஜிக்கு மேல இங்க வைக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. டிபி. ரைட்? ஸோ சிம்பிளா இருக்கு. ஸோ ஓடிஏ வச்சு இப்படியும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ அனலைசஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துல எஸ்எம்டிஸ் கான்ஃப்ளூயன்ஸ் பார்த்துருக்கலாம் போற டைம்ல. நீங்க நெறையா கான்ஃப்ளூயன்ஸஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரேடோட ப்ராபபிலிட்டி அதிகமாகும். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஓடிஏ பொறுத்தவரையும் மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும். அது கீழ எம்எஸ்எஸ் இருக்கணும். அது ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். அவ்வளோதான். சிம்பிள் தான். இப்ப இந்த இடத்துல பாருங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு. எம்எஸ்எஸ் இங்க வரையும் குடுத்திருக்கு. குடுத்துருக்கா? ஒண்ணு இந்த ரீஜியன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இங்க தான் வந்து இந்த ஸ்விங் வந்து இதோட முடியுது. ஓகேவா? இந்த ஸ்விங்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.5 தான். அப்போ இது என்னன்னா, நல்ல ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டான ஜோன் இல்ல. ஓகேவா? நல்ல ரீட்ரேஸ்மென்ட்டான ஜோன் இல்ல. ஸோ, அதனால நம்மனால என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல எடுக்க முடியல. அதாவது ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி பொறுத்தவரையும் இந்த ஜோன்ஸ் தான் நம்மளுக்கு நல்ல ஜோன்ஸ். ஓகே. அந்த ஜோன்ல பட்டுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து என்னவாகும்னா, நம்மளுக்கு சக்சஸ் ஆகும். நல்ல வின் ரேட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, இந்த இடத்துல பாருங்க. கன்டினியூஷன்ல கிடைக்குதா? இது ஒரு நல்ல ட்ரேட். தெரியுதா? இங்கே எடுத்திருக்கலாம். இங்க எப்படி எடுத்திருக்கலாம்னா, 9:30 இங்கேருந்து நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆன உடனேயே, அதோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேட்டிவ் ஃபிஜிய வந்து ஒபே பண்ணி கீழ போயிட்டுருக்கு. அதுக்கு நியரா இருக்கிற 9:35 கேண்டில் வந்து ஐஎஃப்ஜியா மாறுது. ஸோ, இங்க இருக்கிற ஸ்விங்ஸ் என்ன பண்ணுது? கீழ வரையும் உடைக்குது. கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கன்டினியூஷன் குடுத்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ, இந்த இடம் தான் நம்மளுக்கு எம்எஸ்எஸ்ஸ கன்ஃபார்ம் பண்ணுது. தெரியுதா? ஸோ, அதனால தான். இந்த இடத்துல ஏன் நம்மனால மேல எடுக்க முடியலன்னா, எம்எஸ்எஸ் கன்ஃபர்மேஷன் இல்ல. அதேமாரி அது கரெக்ட்டான பாயிண்ட்லயும் நம்மளுக்கு படல. ஸோ, இந்த ஏரியால நம்மளுக்கு படக்கும்போது, இது ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னது? என்ட்ரி ஜோன்ஸ். அப்ப இந்த இடத்துலருந்து நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து 1 வரை வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் டூ 5 வரையும் டார்கெட் பண்றீங்க. சிம்பிள். ரொம்ப கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிஓஇஸ் பார்க்கணும். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஇஸ் வந்து நான் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம்ஸ் தான் மாத்துறேன். நெறைய பேர் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு நெறைய டைம் ஃப்ரேம்ஸ் மாத்துவாங்க. ஓகேவா? சிம்பிள் தான். 1 ஹவர் பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம். அவ்வளோதான். அது எங்க எஃப்இஜில டேப் பண்ணுதா? அப்ப எஃப்இஜில டேப் பண்ணா நம்ம மேல பயாஸ் இருக்கு. மேல பயாஸ் இருக்குன்னா, அப்ப மேல மட்டும் எங்க இருக்குல்ல கன்டினியூஷன் குடுக்கும். அந்த இடத்துல பார்த்தாலே போதும். ஓகே. ஸோ, இந்த வீடியோஸ்ல கொஞ்சம் சம்மரீஸ் இருக்கு. அத மட்டும் பார்த்துட்டு வீடியோவ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, சம்மரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, backtest the 20 OT setups using the historical charts. Okay, historical charts வச்சு நீங்க FX ரிப்ளை ஆர் ட்ரேடிங் வியூல ப்ரீமியம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற க்ரைட்டீரியாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் அந்த பயாஸை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வேலிடாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மோஸ்ட்டாக அது நியூயார்க் செஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நியூயார்க் செஷனை தாண்டி எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் எப்படி உங்களுக்கு லைவாக காட்டணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எதையும் சொதப்பாமல் கரெக்டாக பண்ணி முடிப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட வீடியோ பெறுகிறேன். டாட்டா, பாய் பாய், see you, குட் நைட்.